ஜீரகத்தை அரைத்து பத்து போடுவது. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். உங்க வீட்டுல கொஞ்சம் இடம் இருக்கும்னா நல்ல நாட்டு மருந்து கடையில போய் ஜீரகம் வாங்குங்க. ஏன் நாட்டு மருந்து கடையில வாங்க சொல்றேன்னா, நீங்க இன்றைக்கு கமர்ஷியலா வாங்கக்கூடிய ஜீரகம் அப்படிங்கிறது பெரும்பாலும் கெமிக்கல் ப்ராசஸ்டு, இல்லைன்னா ட்ரை பண்ணது, ஃபங்கஸ் வரக்கூடாது. நாட்டு மருந்து கடையில போய் நீங்க வாங்கினீங்க அது இயற்கையா கிடைக்கக்கூடியது. ஒரு 100 கிராம் அளவுக்கு ஜீரகத்தை எடுத்துங்க. ஒரு இரவு முழுவதும் அல்லது ஒரு 3 மணி நேரம் தண்ணீர்ல ஊற வைங்க. அதுக்கப்புறம் இதை நேரடியாக மண்ணில் போட்டு வளர வைத்தோ அல்லது அந்த ஜீரகத்தை ஒரு பாத்திரத்துல போட்டு முளை கட்டுவது போல முளை கட்டியோ 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் முளை கட்டிங்கன்னா லேசா குச்சி மாதிரி பச்சையா முளைச்சி வரும். அப்படியே அதை எடுத்து அரைங்க. அம்மியில போடுங்க, இல்ல மிக்சர்ல போடுங்க, அரைங்க. எப்படி தலைப்பொதிச்சல் பண்ணுவோமோ அதை போல ஒரு ஹெட் பேக் போட முடியுமான்னு பாருங்க. இந்த ஹெட் பேக் போட்டா உங்களுக்கு என்ன ஆகும்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா தலைமுடி வளரதை பார்க்க முடியும். இப்போ இந்த வழுக்கைன்னு சொல்லும் போது நீங்க மண்டையை பார்த்தீங்கன்னா ஷைனிங்கா இருக்குல்ல. நீங்க ஒரு வாரம் அந்த ஜீரகத்தை போட்டீங்கன்னா அந்த ஷைனிங் போய் அப்படியே பேபி ஹேர்ஸ் வரதை நீங்க பார்க்க முடியும். சின்ன சின்ன சின்னதா குட்டி குட்டியா பேபி ஹேர்ஸ் வரும். தொடர்ந்து ஒரு 48 டேஸ் போட்டீங்கன்னா எங்கெல்லாம் முடி இல்லாம இருந்ததோ அந்த இடம்லாம் கவர் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ எப்படி தலைப்பொதிச்சல் ஒரு சிறந்த சிகிச்சையோ, இரண்டாவது சிறந்த சிகிச்சை ஜீரகத்தை அரைத்து ஜீரகத்துடைய செடியோடு இருக்கக்கூடிய முளையை அரைத்து பத்து போடக்கூடிய சிகிச்சை.